கில்லின் நாங்கடா சொல்லி அடிப்போம், நல்ல பிள்ளையா நாட்டுக்காக உழைப்போம். வாழும் தமிழ் ஆளும் கலை காட்டும் அவன் முகந்தான். நீதி எது நியாயம் எது கேட்கும் அவன் குரல்தான். அழகிய தமிழ் மகன் இளைய தளபதி படைதான். ரசிகன் 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 ரசிகன்டா, ரசிகன் 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 இளைய தளபதி தளபதி ரசிகன்டா. வணக்கம், நான் மியூசிக் டைரக்டர் குரு கல்யாண் பேசுகிறேன். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கம். மாத்யூசி, கோட்டி, குவன் இந்த மாதிரி படங்களில் பணியாற்றியிருக்கேன். இப்போது சில காலங்களாக, சில மாதங்களாக தனி பாடல்கள் அமைத்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ அது பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம வதுவை நன்மனம் அப்படின்னு ஒரு பாட்டு சமீபத்தில் ரிலீஸ் பண்ணோம். ஸோ குழந்தைகள் தின பாட்டு, வீரத்தமிழன் ஜல்லிக்கட்டு பாட்டு, இல்லை புதுக்கவிதை வதுவை நன்மனம் ஒரு பாட்டு, இது மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு, லிரிசிஸ்ட் அண்ணாமலை அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு, இது மாதிரியெல்லாம் பாடல்கள் தனியாக அந்தந்த சுச்சுவேஷன்ஸு என்ன மனசில் அப்பப்போ தோணுதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய இணையதளம் மூலிமா ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ அப்படி வந்த ஒரு பாட்டு வதுவை நன்மனம் அப்படிங்கிற ஒரு பாட்டு, பூமியை மரபணு மாற்றங்கள் இன்றைக்கி போயிட்டுருக்கிற நிலைமையில் நம்ம எப்படி இயற்கையை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் உள்ள ஒரு கவிதை ஒன்று பழனி பாரதி அவர்கள் எழுதியிருந்தாங்க. ஸோ இதை அந்த கவிதை ரொம்ப ஆழமான ஒரு கருத்து நிறைந்தது. எளிமையாக டக்குன்னு யாருக்கும் படித்தா அது ஒரு எளிய தமிழில் இல்லை, அது புரியாது, கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது நம்ம ஒரு பாட்டாக பண்ணால் கொஞ்சம் ரீச் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்குமே அப்படின்னு நினச்சி பண்ணது தான் அந்த பாட்டு. ஸோ அது பாட்டு ரிலீஸ் பண்ணோம், நல்ல ரிசப்ஷன் இருந்தது. கூடுதலாக அதுக்கு அந்த பாட்டை எழுதினது பழனி பாரதி அவர்கள். அவர் இளைய தளபதி அவருக்கு முன்னாடி நடிகர் விஜய்க்கு அவருடைய முற்காலங்களில் பல ஹிட் பாடல்கள் எழுதி கொடுத்துருந்தாருங்கிற ஒரு காரணம் இருந்ததுனால அந்த விஜய் ரசிகர்கள் மத்தியில் இது கூடுதல் வரவேற்பை பெற்றது எனக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இது எப்படி இது மாதிரி ஜஸ்ட் பிகாஸ் அது ஒரு முன்னாடியே ஒருத்தர் எழுதியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த ரசிகர்கள் இதை இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்களே, இந்த விஷயம் ரொம்ப பெக்யூலியராக இருந்தது. இந்த கனெக்ஷன், எமோஷனல் கனெக்ஷன் இவங்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கே, இதை நம்ம எப்படியாவது ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதான். அப்போது இளைய தளபதி ரசிகண்டா அப்படின்ற ஒரு பாட்டு, இளைய தளபதி அவரும் அவருடைய ரசிகர்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன், அவங்க எப்படி இவங்களை கொண்டாடுறாங்க, என்ன மாதிரி பார்க்குறாங்க, அவர் எப்படி இவங்களை ரிசீவ் பண்ணுறாங்கன்றது ஒரு பாடலாக பதிவு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போது அந்த மாதிரி ஒரு மெட்டை அமைச்சிட்டு நான் அந்த மாதிரி ரசிகண்டான்னு ஒரு சாங் பண்ணணும்னு சொல்லி பழனி பாரதி அவர்களே கேட்டேன். அவர் எழுதுறதுக்கு சம்மதிச்சார். ஸோ அவர் எழுதி அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணப்போ சில தினங்களுக்கு முன்னாடி அது ரசிகர்கள் மத்தியில், அவங்களுக்கு மத்தியில் இது ஒரு விஜய் ஆந்தமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வரவேற்பு பெற்றது. அது இன்னும் மென்மேலும் எல்லாருக்கிட்டையும் இன்னும் வரவேற்பு அதிகமாக எல்லா ரசிகர்களுக்கும் போய் சேரணும்னு நான் இதன் மூலிமா கேட்டுக்கிறேன். நீங்கள்லாம் நிச்சயமாக அந்த பாட்டை பார்க்கணும். தொடர்ந்து இப்போது புதுதில்லியில் விவசாயிகள் அறப்போராட்டம் நடத்தி கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த அறப்போராட்டத்தை ஆதரித்து ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பாட்டு விவசாயிகள்னுங்கிற தலைப்பில், அது நாளைக்கு வெளியிட இருக்கோம். அந்த பாட்டையும் பழனி பாரதி அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. அதை புதுமுக இயக்குனர் ஒருத்தர் உமாசங்கர் அப்படிங்கிறவங்க அந்த பாட்டுக்கு உண்டான விஷுவலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உமாசங்கர் ஈஷா அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலிமா எனக்கு அறிமுகமானார். அவர் அந்த ஈஷா ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து அதையே ஒரு திரைப்படமாகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவர் வளர்ந்துருக்காரு. ஸ்ரீ சாய் ஃபிலிம்ஸுங்கிற பேனரில் உமாசங்கர் கூட ஈஷா அந்த குறும்படம் ஒரு முழுநீள படமாக பண்ணுறதுக்கு இப்போது எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. கூடி சீக்கிரம் அந்த படத்தில் நாங்கள் 2 பேரும் திருப்பி இது பண்ணுவோம். அந்த விவசாயிகள்ங்கிற பாட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, அதையும் நீங்கள் பார்க்கணும். அனைத்து பாடல்களையும் நீங்கள் பார்த்து உங்கள் ஆதரவை தரணும். விஜய் அதாவது இந்த ரசிகர்கள் தான் இந்த பாட்டு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ அவங்க அவங்களுடைய ஐடலான, அவங்களுடைய ஒரு ரொம்ப விருப்பமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அவருக்கு இவங்க எவ்வளோ தூரத்துக்கு அந்த பாசத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது, அதே மாதிரி அவர் இவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கங்கிறது ஒரு பெக்யூலியரான அந்த அன்பை தான் காரணமாக நினச்சி தான் அந்த பாட்டு பண்ணேன். ஸோ ரசிகர்களுக்கான இது ஒரு பாட்டு தான். இல்லை, இப்போது ஒரு எல்லா இசையமைப்பாளர்களுக்குமே முக்கியமான விஷயம் பார்த்தா டக்குன்னு நம்மளால் ஒரு சுச்சுவேஷனுக்கு எமோஷ்னலாக அந்த டியூன் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான். அது இறைவன் அந்த விஷயத்தை நமக்குள்ளே விதைச்சிருக்கணும்.
அது வந்து நம்ம எந்த நேரத்தில் கண்டுக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த நேரத்துலேருந்து நம்ம எப்போ அதை தெரிஞ்சுக்கிறோம், இதுதான் நம்மளுக்கு தொழில், இதுதான் நம்மளுக்கு வந்து இயற்கையாக வர்ற ஒரு விஷயம், இறைவன் அளித்த விஷயம்னு தெரிஞ்சிட்டோன்னா அதுலேருந்து நம்ம அந்த இடத்துல பயணிக்கலாம். பட் சின்ன வயசுலேருந்து நிறையா இசைஞானி அவர்களுடைய மியூசிக் வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆனால் ஃபாரின் மியூசிக் டைரக்டர்ஸு சிலர் வந்து இப்போ யானி அப்படின்னு சொல்லிட்டு கம்போசர், அவருடைய மியூசிக்கும் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து இப்போலாம் மாஸ்டர் கிளாஸுங்கிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எப்படி மியூசிக்கை க்ரியேட் பண்ணுறாங்கங்கிறத வெளிப்படையாக யார் வேணாலும் பார்க்கலாம், வித்தவுட் பேயிங் எ பென்னி. ஒரு ரூபா கூட கொடுக்காம அவங்க எப்படி வந்து மியூசிக் க்ரியேட் பண்ணுறாங்கங்கிறத ஓப்பனாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களும் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவ்வளோ நேரம் என்னோடய பேட்டியை பொறுமையாக பார்த்த கலக்கல் சினிமா நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப்பில் குரு கல்யாண் மியூசிக்ங்கிற என்னுடைய இணையதளத்தில் பாட்டு வெளியிட்டுட்டு வரேன். அதை நீங்கள் பார்க்கணும், நிறைய ஆதரவு தரணும். நன்றி.